மனிதனின் நரம்பு மண்டலம். மனித நரம்பு மண்டலம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை மைய நரம்பு மண்டலம், புற அமைவு நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம். மைய நரம்பு மண்டலம் மூளை தண்டுவடத்தை உள்ளடக்கியது. இது செய்திகளை அலசுதல், கட்டுப்பாடு போன்ற செயல்களின் மையமாகும். மைய நரம்பு மண்டலத்தின் நரம்புகளை உள்ளடக்கியதே புற அமைவு நரம்பு மண்டலம் ஆகும். மைய நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலம் மூளை தண்டுவடத்தை உள்ளடக்கியது. இவை மண்டையோட்டினுள் முள்ளெலும்பு கால்வாயினுள் பாதுகாப்பாக அமைந்துள்ளது. மூளை உறைகள். மைய நரம்பு மண்டலத்தை சுற்றி 3 பாதுகாப்பு உறைகள் உள்ளன. அவை ஒட்டுமொத்தமாக மூளை உறைகள் அல்லது மெனிஞ்சஸ் என்று அழைக்கப்படுகிறது. மண்டையோடு முள்ளெலும்பு தொடருக்கு அடியிலும் மைய நரம்பு மண்டலத்திற்கு வெளியிலும் அமைந்துள்ள இரட்டை கடின உறைக்கு டியூரா மேட்டர் என்று பெயர். மெல்லியதும் இரத்த நாளங்களை பெற்றதுமான நடு உறைக்கு அரக்னாய்டு உறை என்று பெயர். மூளையையும் தண்டுவடத்தையும் சுற்றி நெருக்கமாக அமைந்துள்ள உட்புற மெல்லிய உறைக்கு பயாமேட்டர் என்று பெயர். மூளை மூளையே செய்திகளை ஆய்ந்தறியும் மைய உறுப்பு ஆகும். மேலும் அது கட்டளை மற்றும் கட்டுப்பாடு அமைப்பாகவும் செயல்படுகிறது. மற்ற முதுகெலும்புகளில் உள்ளதைப் போலவே மனித மூளை 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளை பெருமூளை, தலாமஸ், ஹைப்போதலாமஸ் ஆகிய அமைப்புகளை கொண்டுள்ளது. பெருமூளை மூளையின் பெரும்பகுதியாக பெருமூளை அமைந்துள்ளது. மூளையின் 2/3 பகுதியாக பெருமூளை உள்ளது. ஆழமான நடுப்பிளவு பெருமூளையை நெடுக்குவாட்டத்தில் வலப்பக்கம் இடப்பக்கம் என 2 பகுதிகளாக பிரித்துள்ளது. பெருமூளையின் அரைக்கோளங்கள் அடிப்பகுதியில் கார்பஸ் கலோசம் என்னும் நரம்பு திசு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது. பெருமூளையின் வெளிப்புற பகுதிக்கு சாம்பல் நிற பகுதி அல்லது பெருமூளை புரணி என்று பெயர். உட்புறத்திற்கு வெண்மை நிற பகுதி என்று பெயர். மனிதனின் பெருமூளை புரணியின் அதிகப்படியான புறப்பரப்பு மடிப்புகள் அற்று பல சுருக்கங்களை கொண்டு காணப்படும். இந்த சுருக்கங்கள் மேடு, கைரி, பள்ளங்களை சல்சி என்று அழைக்கப்படுகின்றது. தலாமஸ் தலாமஸ் என்ற அமைப்பை சுற்றி பெருமூளை சூழ்ந்துள்ளது. உணர்வு மற்றும் இயங்கு உணர்வலைகளை கடத்தும் முக்கிய பணியை இது செய்கிறது. ஹைப்போதலாமஸ் இது தலாமஸின் அடிப்புறத்தில் அமைந்துள்ளது. இது உடல் வெப்பநிலை, உண்ணுதல், நீர் பருகுதல் போன்றவற்றிற்கான உந்துதல், பாலுறவு நடத்தையை ஒழுங்குபடுத்துதல், கிளர்ச்சி, சினம், பயம், தூண்டுதல் போன்ற மனவெழுச்சி வெளிப்பாடுகளை கட்டுப்படுத்தும் செயல்களை செய்கிறது. நடுமூளை தலாமஸிற்கும் பின்மூளைக்கும் இடையில் நடுமூளை அமைந்துள்ளது. நடுமூளையின் முதுகு பக்கத்தில் 4 அரைவட்ட கோளங்கள் காணப்படுகின்றன. அவை கார்போரா குவாட்ரிஜெமினா ஆகும். பல்வேறு பார்த்தலின் அனிச்சை செயல்களையும் பார்வையின் சார்பு இயக்கத்தை கட்டுப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல் போன்ற செயல்களையும் செய்கிறது. நடுமூளை, பின்மூளை இரண்டும் சேர்த்து மூளைத்தண்டு என அழைக்கப்படுகிறது. பின்மூளை பான்ஸ், சிறுமூளை, முகுளம் ஆகியவை பின்மூளையில் காணப்படுகின்றன. பான்ஸ் சிறுமூளையின் கதுப்புகளை இணைக்கும் நரம்பு நாரிழை பாலம் பான்ஸ் ஆகும். இது பெருமூளையிலிருந்து சிறுமூளைக்கு செய்திகளை கடத்துகிறது. சிறுமூளை இது பெருமூளைக்கு கீழ்ப்புறமாக அமைந்துள்ளது. சிறுமூளையில் மையப்பகுதி 2 பக்கவாட்டு கதுப்புகளுடன் காணப்படுகின்றது. சிறுமூளை நடத்தல் அல்லது ஓடுதல் போன்ற இயக்கு தசைகளின் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துகிறது. இதில் அமைந்துள்ள பிற மையங்கள் உறக்கம், சுவாசத்திற்கானவை ஆகும். முகுளம் தண்டுவடத்தோடு இணையும்
மூளையின் கடைசி பகுதி முகுளமாகும். மேலேறும் மற்றும் கீழிறங்கும் நரம்பு பாதைகளை ஒருங்கிணைக்கும் வழித்தடமாக முகுளம் செயலாற்றுகிறது. இதே துடிப்பு, இரத்த குழல்கள் சுருக்கம், மூச்சு விடுதல் போன்ற செயல்களை ஒழுங்குபடுத்தும் பல்வேறு அனிச்சை செயல்களின் மையமாக முகுளம் செயல்படுகிறது.